பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ரத்த வெள்ளம் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஜாயிண்ட் ஆக்ஷன் அவாமி கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்கு. இது முசாஃபர்ல அவரோட ஆதரவாளர்களை கடந்த வாரத்தில் போலீஸார் சுட்டு கொண்டுட்டாங்க எதிர்ப்பின் போது. அப்போ அந்த டெட் பாடி எடுத்துட்டு ஊர்வலமாக போயிருக்காங்க இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் அவாமி கமிட்டி. அப்போ பார்த்தீங்கன்னா தான் அமைதியான ஊர்வலம் தான் நடந்திருக்கு. இந்த முசாஃபர், கோட்லி, மிர்பூர் இந்த இடங்கள்லாம் அமைதியான ஊர்வலம் தான் நடந்திருக்கு. ஆனாலும் அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் ஆர்மியோட ஜென்ரல் ஃபீல்டு மார்ஷல் அசிமுனிரை எதிர்த்தும் அவங்க கவர்மெண்ட்டை எதிர்த்தும் அவங்க சட்டத்திட்டம்லாம் எதுவுமே சரி கிடையாது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்லாம் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடில் காஷ்மீரில் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி. எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்களை ரேப் பண்ணுறது, அங்கே வறுமை, வேலையின்மை. அதிலா ஜெயிலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமரான இம்ரான்கானை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு 2 டைம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டருக்கு அனுமதி கொடுத்துரு கோர்ட்டு. ஆனால் அந்த கோர்ட்டெல்லாம் ஆர்டர்லாம் அங்கே மதிக்கிறது இல்லை ஆர்மி. இதனால ஃபயரிங்லாம் 30 பேர் இறந்து போயிட்டாங்க, 200க்கும் மேற்பட்டவங்க படுகை